அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கண்ணியமிகு அல் குர்ஆன். அதோடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்பு தான் இது ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எங்களுடைய கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துவாயாக. நாம் கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது, பிறருக்கும் எத்தி வைக்கணும். அதுதான் நம்மளுடைய இஸ்லாம் அப்படிங்கிறது மார்க்கம் மட்டும் படிக்கிறது இல்லை. நம்மளுடைய குடும்பத்தை எப்படி நடத்துறதுலேருந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அழகிய முறையில் நமக்கு ஒவ்வொன்றையும் நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? இப்போ ஓதலின் படித்தரங்கள். ஒருவர் குர்ஆனை ஓதும்போது அவர் ஓதுகின்ற அமைப்பை வைத்து அந்த ஓதுதல் பல படித்தரங்களாக பிரிக்கப்படுகிறது. இப்போ ஒருத்தவங்க அந்த குர்ஆனை ஓதுறாங்கன்னா அவங்க ஓதும் போதே தெரியும் இவங்க எப்படிப்பட்ட இதில் ரீட் பண்ணுறாங்க, என்ன ராகத்தில் இது பண்ணுறாங்க. அதான் அந்த ஓதுதல் பல படித்தரங்களை பிரிக்கப்படுகிறது. அது சில ரொம்ப படித்தரங்களை ரொம்ப எடுத்துக்காட்டு இருக்குது, இல்லைனா ரொம்ப டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த படித்தரங்கள் கீழே காண்போம். அது என்னென்ன அப்படிங்கிறத கீழே காண்போம். வரதிலில் குர்ஆன தர்த்திலா. என்னது? வரதிலில் குர்ஆன தர்த்திலா அப்படின்னா குர்ஆனை நன்கு திருத்தமாக நிறுத்தி ஓதுவீராக. அப்படின்னா குர்ஆனை ரீட் பண்ணுறோம்னா ஏனோ தானோ அப்படிங்கிற நம்ம ரீட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு லெட்டருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி நிதானமாக ஓதணும். அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோவாக போகும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நிறுத்தி எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தி அழகிய முறையில் ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ரீட் பண்ணணும் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓதம்படும் வேகத்தை கொண்டு தாமத்தை கொண்டும் கிராத் 3 தரங்களால் பிரிக்கப்படுகிறது. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம குர்ஆன் எப்படி ஓதுறோமோ அதோடைய வேகம்னா ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்க. அதை வச்சு எத்தனை கிராத்தை எத்தனை 3 தரங்களால் பிரிக்கப்படுகிறதா. கிராத்னா அந்த ராகத்தோட இதை பண்ணுறதான் சொல்கிறாங்க. அது 3 தரங்களால் பிரிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா அவை அத்தஹ்கீக், அத்தத்வீர், அல் ஹதர் அப்படின்னு சொல்லி 3 வகை. இது என்னன்னா அத்தஹ்கீக் என்றால் அகராதியில் ஒன்றே அதில் கூட்டல் குறைத்தல் இன்றி முறைப்படி முழுமையாக செய்வதாகும். அத்தஹ்கீ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்றை அதில் கூட்டல் குறைத்தல். எந்த இடத்துல கூட்டுமோ அந்த இடத்துல கூட்டி, எந்த இடத்துல குறைக்கணுமோ அந்த இடத்துல குறைச்சும் முறைப்படியாக அழகிய முறையில் ரீட் பண்ணுவாங்க. அதுதான் அத்தஹ்கீ. இதே அத்தத்வீர் அப்படின்னா 2 விஷயங்களுக்கு இடையில் நடுநிலை வகிப்பதாகும். அப்படின்னா அத்தஹ்கீக்கும் அல் ஹதர் இது 2க்கு நடுவில் இருக்கிறது. அப்படின்னா ரொம்ப வேகமாகவும் போக மாட்டாங்க, ரொம்ப ஸ்லோவாகவும் போக மாட்டாங்க. அதுதான். அப்போ அல் ஹதர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா கீழ் இறக்குவதாகும். அப்படின்னா ரொம்ப குறைச்சி ஓதுவாங்க. தஜ்வீதுடன் கல்வியில் இம்மூன்று விளக்கத்தை பின்வருகின்ற அட்டைவணையில் பார்ப்போம். இது தஜ்வீதில் அழகிய முறையில் இது என்ன அப்படிங்கிறத நமக்கு ஒரு அட்டைவணையில் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மூன்று தரங்களிலும் அந்த தத்தில் பேணப்படும் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். காரணத்தினால் அனைத்து தரங்களிலும் ஓதுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது. இம்மூன்று தரங்களிலும் தர்த்தில் பேணப்படும். அது இந்த 3லையுமே இந்த தர்த்தில் அப்படிங்கிறது கண்டிப்பாக பேணப்படுமா. அனைத்து தரங்களில் ஓதுவதும் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் என்னென்னு. இப்போ முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆவது தரம். அப்போ என்னன்னு பார்த்தோம்னா அல் தஹ்கீர் பார்த்தோம் பார்த்தீங்களா. இது அல் ஹதர். அப்போ இது 2க்கு நடுவில் அத்தவீர். ஓகேங்களா? இப்போ முதல் தரம் என்னன்னு பார்த்தோம்னா அமைதியாகவும் நிதானமாகவும் ஓதுவது. அப்படின்னா ரொம்ப அமைதியாக ஓதுவாங்க, அதே சமயத்தில் ரொம்ப நிதானமாகனா ரீட் பண்ணுறதுல எந்த ஒரு அவசரம் இல்லாமல் நிதானமாக ஓதுவாங்க. இது என்னென்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, 3 வகை சொன்ன பார்த்தீங்களா, அதில் 3 வகையில் தான் இது அத்தஹ்கீக், அதுக்கப்புறம் அல் ஹதர், அதுக்கப்புறம் அத்தத்வீர். அதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா அத்தஹ்கீக், அதை பற்றின ஒரு டெஃபினேஷன் தான் இங்கே பார்க்குறோம். அது அமைதியாகவும் நிதானமாகவும் ஓதணும். இன்னொன்று எழுத்துக்களின் உரிமையை உச்சரிப்பையும்
தன்மையையும் கொடுத்து ஓதுவது. அப்படின்னா இந்த இடத்துல இந்த இதுக்குரிய தன்மை இதுதான் அப்படிங்கிற இடத்துல போய் நல்ல அழகிய முறையில் உச்சரித்தும் அதோடைய தனித்துவத்தையும் நம்ம காட்டி ஓதணும். மத்துக்களையும் குண்ணாக்களையும் அவற்றின் அதன்படி நேர அளவில் நீட்டு ஓதுவது. மத்துக்கள் எழுத்துக்களில் மத்துக்கள் வரும், குண்ணாக்கள் இது 2 வரும் பார்த்தீங்களா, அந்தந்த இடத்துல அது எங்கே நீட்டணுமோ அங்கே நீட்டியும் குறைத்தும் ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹரக்கத்துகளை முழுமைப்படுத்தியும் தெளிவுபடுத்தியும் ஓதுவது. ஹரக்கத்துக்கள்னால் எந்த இடத்துல அந்த கீழே வர்றது மேலே அப்படின்ட்டு ரொம்ப வகைகள் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஹரக்கத்து அந்த இதில் எங்கெங்கே இது பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டாக முழுமைப்படுத்தி ஓதணும். வசனங்களின் கருத்தை உள்வாங்கி ஓதுது. அப்படின்னா இந்த கருத்தை இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சு ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உரையில் ஓதுவது தான் புதிய மாணவர்களுக்கு குர்ஆனை ஓதுவதில் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கும் சிறந்ததாகும். அப்படின்னா இப்படி ஓதுவது தான் குர்ஆன் ரீட் பண்ணுற முதல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, முதல் நல்லா தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, ரீட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் தரம் என்ன அப்படின்னா அத்தல் கீர். ஓகேங்களா. இது முதல் இப்படி ஓதுவது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல் ஹதர். ஏன் அல் ஹதர் மூன்றாவது இருக்கிறது இங்கே சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா இதுக்கு 2க்கு நடுநிலைன்னு பார்த்தானா தத்வீர், அதனால இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது படித்தா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா வேகமாக துரியமாக சேர்த்து ஓதுவது. இது என்னென்னா வேகமாக சரசரன்னு ரீட் பண்ணுவாங்க, ஒரு நிதானமோ அப்படின்னா இருக்காது போல். அப்புறம் தஜ்வீதுடைய சட்டங்களை கவனித்து மத்துடைய நீட்டல் அளவுகளை குறைத்து அளவில் நீட்டி ஓதுவது. அப்படின்னா தஜ்வீதோட சட்டங்கள் ஆனால் இவங்க கவனிச்சு தான் சட்டம், தஜ்வீது என்னென்ன சட்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் கவனிச்சு தான் ஓடுவாங்க. ஆனால் இங்கே மத்துடைய நீட்டல் அளவுகளை குறைத்த அளவில் நீட்டுவது. அப்படின்னா மத்து 5 தடவை நீட்டணும்னா அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 2 தடவையோ இல்லை 3 தடவையோ தான் நீட்டுவாங்க. ஆனால் தஜ்வீதோட முறைப்படி தான் ஓதுவாங்க. ஆனால் கொஞ்சம் மத்துகள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் குறைத்து ஓடுவாங்க. தஜ்வீத் சட்டங்களை பேணப்படுகின்ற நேர அளவுகளை வேறுபாடு காணப்படும். இங்கே தஜ்வீத் சட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வர நீட்டல் குறைத்தல் இருக்கும், அதில் மட்டும்தான் இங்கே வேறுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்துக்களை துண்டித்து விடக்கூடாது. அதே சமயத்தில் எழுத்துக்களை தனித்தனியாக துண்டித்து விடக்கூடாது. குண்ணாக்களை நீக்கி விடக்கூடாது. அதுக்குன்னு குண்ணாக்களை அறவே இல்லாமல் நீக்கவும் கூடாது. அவசியமான மத்துக்களை சுருக்கி விடக்கூடாது. முக்கியமாக இந்த இடத்துல மத்து வந்திருக்கு, அப்போ இந்த மத்துக்குரிய கொடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீட்டவோ இது பண்ணவோ கண்டிப்பாக ஓது. அதை போய் பண்ணாமல் அந்த இதை சுருக்கி விடவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் 2வது தரம் பார்த்தா அத்தத்வீர். அப்படின்னா அத்தஹ்கி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அத்தஹ்கி இங்கே அல் ஹதர். ஆக 2க்கும் இடையில் உள்ளது தான் இங்கே நடுநிலை வேகத்துடன் ஓதுவது. அப்படின்னா ரொம்பவே வேகம் இல்லை, ரொம்பவும் குறைச்சில்லாமல் ஓதுவது. மத்துகளை அவற்றின் அளவுகளை நடுநிலையில் அளவு நீட்டுவது. அப்படின்னா இங்கே அதோடைய மத்துகளும் சரி அவங்களுடைய அளவும் சரி நடுநிலையில் வச்சு ஓதுவாங்க. எழுத்துக்களை உரிமையை உச்சரிப்பையும் இன்னும் தன்மையும் கவனித்து ஓதுவாங்க. இதில் கரெக்டான இடத்துல என்னமோ அப்படிங்கிற இடத்துல நீட்டி நிறுத்தி நிதானமாக அதோடைய தன்மைகளையும் அது உச்சரிப்பையும் நல்லா உச்சரித்து ஓதுவாங்க. இதுதான் என்னது 2வது தன்மையாக சொல்கிறாங்க. அதான் நடுநிலைக்குரியது. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு அல் குர்ஆன் ஓதும்போது கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். இன்ஷா அல்லாஹ் இது நம்ம ஒரு குர்ஆனை ரீட் பண்ணுறோம்னா அது என்னென்ன ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா.